சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. போட்டி தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சினா தொடர்ந்து நீங்க பார்க்குற மூலமா எல்லா போட்டி தேர்வுக்கும் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். மெட்டீரியல்ஸ் வந்து டெலிகிராம்ல வரும். மண்டேல இருந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம கேளுங்க. இது டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, AGTB, TTRB, PGTB எல்லாத்துக்குமே இந்த சோஷியல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் கிளாஸ் வந்து டெய்லி ஈவினிங் 5 o'clock நடக்குது. தினமும் மாலை 5 மணிக்கு சமூக அறிவியல் ஆன்லைன் இலவச வகுப்பும், காலை தினமும் 5 மணிக்கு தமிழ் வகுப்பும் நடக்குது. பயன்படுத்திக்கோங்க, வெற்றி பெறுங்க. பார்க்கலாமா? ஓகே, இனி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் செகண்ட் டேர்ம், அதாவது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம். அப்படியே கேள்வி பதிலாகவே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு புக்கு கையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, இது கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, முதல் கேள்வி, ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த கணவாய் எது? அதாவது ஆரியர்கள் எந்த கணவாய் வழியா உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைபர் கணவாய். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹைபர் கணவாய் வழியா தான் அவங்க உள்ள வந்தாங்க. யாரு? ஆரியர்கள். 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஹைபர் கணவாய் வழியாக வந்தவங்க யாருன்னா ஆரியர்கள். ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக வந்தாங்கன்னா ஹைபர். ஓகேவா? அடுத்து, ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தோட பெயர் என்ன? அதாவது ரிக்வேத காலத்துல அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் காலம், பழைய காலம். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் சொல்லுவோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் காலம். அந்த வேத காலத்துல பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிஷ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேர்ல இருக்குல்ல, கனுஷ்கா, கனிஷ்கா, ஹன்சிகான்னு, அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நிஷ்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்க எகெயின்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து, சப்த சிந்து என்பது யாது? சப்த சிந்து அப்படின்னா என்ன? 7 நதிகள் பாயிற நிலம்தான் சப்த சிந்து. 7 நதிகள் பாயிற நிலம்தான் சப்த சிந்து. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது, ரிப்பீட்டடா கேட்டது. ஸோ 7 நதிகள் பாயிற இடத்த சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாம், ரிக்வேத காலத்துல அடிப்படை அழகு வந்து என்ன? ரிக்வேத காலத்தோட அடிப்படை அழகை குலம், குடும்பம் தான். அவங்களோட அடிப்படை அழகு என்னது? குலம், குடும்பம் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வேத காலத்தின் அடிப்படை அழகு குலம், குடும்பம். வேத காலத்துல கிராமத்தோட தலைவரை எப்படி சொன்னாங்க? கிராமணி. இது வந்து ரிப்பீட்டடா கேட்டது. நாங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பிஒய்க்கோ அனலைஸ் பண்ணியும் பிளஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் ரிலேட்டடாகவும் எடுத்திருப்போம். நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னா கிளாஸை கண்டிப்பா லிசன் பண்ணியே ஆகணும். அண்ட் அடுத்தடுத்த கிளாஸஸ் கூட உங்களுக்கு டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம். ஓகே, டெலிகிராம் குரூப், யூடியூப் சப்ஸ்கிரைப் ரெண்டையுமே பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து, முன்வேத காலத்தில் மூத்தோர்களை கொண்ட அவை எது? சபா. முன்வேத காலத்துல மூத்தோர்கள் கொண்ட அவை என்ன சொல்லுவாங்க? சபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிக்வேத காலத்துல படத்தளபதி, அந்த படை தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா சேனானி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. எந்த காலத்துல? ரிக்வேத காலத்துல. இப்ப ரிக்வேத காலத்தை பத்தியே 3 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்டா தான் இருக்கும், நீங்க கவனமா கவனிக்கணும். ரிக்வேத காலத்துல படை தளபதி எப்படி சொல்லுவாங்க? சேனானி. ஓகே, அடுத்து, வேத காலத்துல ஒரு நபர் தனது விளைச்சலில் செலுத்த வேண்டிய வரி எது? பாகா. அதாவது 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வேத காலத்துல. ஓகேயா? ஒரு நபர் வந்து விளைச்சலுக்கு செலுத்த வேண்டிய வரி, அந்த வரி பேர் என்னது? பாகா. ஓகே, அடுத்து, பின்வேத காலத்துல கல்வியில சிறந்து விளங்கிய பெண்மணிகள் யாரு? பின்வேத காலத்துல கல்வியில சிறந்து விளங்கிய பெண்மணிகள் யாரு? கார்கி மற்றும் மைத்ரி. அவங்கதான் பின்வேத காலத்துல சிறந்து விளங்கினவங்க. பின்வேத காலத்துல கல்வியில சிறந்து விளங்குவாங்க. கல்வி வந்து முதல்ல இருந்தே இருக்கு. பெண்களை வந்து படிக்கதான் செஞ்சாங்க. இப்ப ரீசெண்டா படிச்ச மாதிரிலாம் கிடையாது. முதலே வந்து பெண்கள் படிக்க செஞ்சாங்க, இப்ப அதிகமா படிக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? பின்வேத காலத்து கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்கி, மைத்ரி. அது பின்வேத காலத்துல. ஓகேவா? அடுத்து பார்ப்போம், சமண சமயத்தின் முதல் தீர்த்தரங்கர் யாரு? நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கவனமா கவனிக்கணும். சமண சமயத்தின் முதல் தீர்த்தரங்கர் யாரா? ரிஷபர். ரிஷபர் தான் சமண சமயத்தின் முதல் தீர்த்தரங்கர். ஓகேவா? தீர்த்தரங்கர்னா முதல் தீர்த்தரங்கர் ரிஷபர். அடுத்து, வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் எது? குந்த கிராமம், வைசாலி அருகே. வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் எது? குந்த கிராமம், வைசாலி அருகே குந்த கிராமம்.
யாரு? மகாவீரர். மகாவீர ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல. ஸோ அந்த டேட்டா வந்து நீங்க இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். சும்மா மனப்படம் பண்ணா மைண்ட்ல ஏறாது. அதனாலதான் கிளாஸஸே நாங்க அப்படி நடத்துறோம். வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குந்த கிராமம் வைசாலி அருகே இருக்கு மகாவீரர். ஓகேயா? அடுத்த மகாவீரர் எந்த இடத்தில் மரணம் அடைந்தார், அதாவது இயற்கை என்ன செய்தார்? பாவாபுரி அப்படிங்கிற இடத்துலதான் வர்த்தமான மகாவீரர் இயற்கை எழுதினார், மரணம் அடைந்தார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாவாபுரி. பிறந்தது எது? குந்த கிராமம். மறைந்தது எது? பாவாபுரி. குந்த கிராமம் எதுக்கு அருகே இருக்கு? வைசாலிக்கு அருகே. சமண சமயத்தின் ஐம்பெரும் கொள்கைகளில் அபரிக்கா என்பதன் பொருள் என்ன? உடைமைகளை சேர்த்து வைக்காமல் இருக்கிறது தான் அபரிக்கா. அபகரிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, அது இதுல இருந்து கூட வந்திருக்கலாம். பாருங்க, அது ஒப்பிட்டு இருக்கு, சேமா ஒரு அளவு ஒத்து போற மாதிரி இருக்கு. பாருங்க, அபரிக்கா அப்படின்னா என்னது? உடைமைகளை சேர்த்து வைக்காமல் இருத்தல். சரியா? அபகரிக்கிறது. அப்ப உடைமைகளை வந்து என்ன பண்றது? சேர்த்து வைக்காம இருக்கிறதுக்கு பேரு அப்பயே வந்து என்ன சொல்லிட்டாங்க? அபரிக்கா அப்படின்ட்டாங்க. அடுத்து, கௌதம புத்தர் தனது முதல் போதனையை எங்க நிகழ்த்தினார்? சாரநாத் மான்கள் பூங்கால தான் புத்தர். மகாவீரரை பத்தி பார்த்துட்டோமா? அடுத்து புத்தர் வர்றாரு. கௌதம புத்தர். ஓகேயா? ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. கௌதம புத்தர் தனது முதல் போதனை ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஸ்பீச் வந்து எங்க கொடுக்குறாருன்னா சாரநாத் அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சாரநாத் தூண் தெரியும் தானே? அடுத்தடுத்து வரும்போது அப்டேட் பண்ணுவேன். சாரநாத் அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறாரு. யாரு? புத்தர். ஓகேயா? கௌதம புத்தர் ஃபர்ஸ்ட் போதனையே அங்கதான் மான்கள் பூங்கா இருக்கு. மான்கள் பூங்கா பக்கத்துல தான் இந்த சாரநாத் இருக்கு. அதெல்லாம் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. புத்தரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தர்ம சக்கர பரிவர்த்தனா. அதனாலதான் வந்து தர்ம சக்கரத்தை வச்சிருப்பாங்க அசோகோட தூண்ல. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல செட் ஆகும். அதனாலதான் சொல்றேன். புத்தரோட போதனைகள் ஃபர்ஸ்ட் இடம்பெற்றதுங்க சாரநாத்ல, மான்கள் பூங்கா பக்கத்துல இருக்கு. போதனையில என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? எப்படி அழைச்சாங்க அந்த போதனைய? தர்ம சக்கரம் அப்படின்னு அழைச்சாங்க. தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு அழைச்சாங்க. ஓகேவா? புத்த சமயத்தின் இரு பிரிவுகள் என்ன? ஹீனயானம், மகாயானம். புத்த சமயத்தோட இரு பிரிவுகள் என்ன? ஹீனயானம், மகாயானம். அதான் புத்த சமயத்தோட இரு பிரிவுகள். அடுத்து, புத்த மதத்தின் புனித நூல்கள் எது? திரிபீடங்கள் சொல்லுவாங்க. புத்த சமயத்தோட புனித நூல்கள், புத்த மதத்தோட புனித நூல்கள் எது? திரிபீடங்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு புனித நூல் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது மாதிரி புத்த இதுல உள்ளவங்க, மதத்துல உள்ளவங்க, அவங்களோட புனிதம் என்னன்னா திரிபீடகங்கள். அடுத்து, மௌரிய பேரரசின் தலைநகரம் எது? பாடலிபுத்திரம் தான் மௌரிய பேரரசோட தலைநகரம். பாடலிபுத்திரம் தான் என்னது? மௌரிய பேரரசோட தலைநகரம். ஓகே. அடுத்து வந்து அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சாணக்கியர். மௌரிய பேரரசோட தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து கௌடில்யர். ஓகேவா? இது இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர் தான் இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட நெப்போலியன் யாரு? சமுத்திரகுப்தர். இந்தியாவோட நெப்போலியன் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர் சொல்லணும். அடுத்து, கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு எப்ப? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த போர் அப்பதான் எல்லாமே மாறுச்சு. அதனால இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலிங்க போர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேரழிவை ஏற்படுத்துற போர். கிமு 261. ஒவ்வொரு போருமே பேரழிவு தான் ஏற்படுத்தும். ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது மாற்றங்களை கொடுக்கறதுனால அந்த போர் வந்து போற்றப்படுது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கலிங்க போர் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுத்த போர். அதனாலதான் அந்த வருஷத்தை ரொம்ப முக்கியமா கேட்கிறாங்க. கிமு 261 தான் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு. அசோகர் புத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தவர் யார்? அசோகர் புத்த மதத்துக்கு வந்தது யார் காரணம்? உபகுப்தர் அப்படிங்கிறவர் தான் காரணம். ஓகே. உபகுப்தர் தான் அசோகரை புத்த மதத்தை வந்து தழுவ காரணமாக இருந்தாராம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அசோகர், உபகுப்தர். ஓகேவா? சந்திரகுப்த மௌரியரின் அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்? மெகஸ்தனிஸ். சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்? மெகஸ்தனிஸ்.
ஓகேவா? மெகஸ்தனிஸ் தான் சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர். ஓகே, மெகஸ்தனிஸ் தான் எங்க வந்தாரு? சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு வந்தாரு. மெகஸ்தனிஸ் இண்டிகா, அதாவது இண்டிகால இண்டிகா அது என்ற நூலை எழுதியவர் யார்? சொல்றேன், அதோட கொஞ்சம் கேப் விட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யாரு? மெகஸ்தனிஸ். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யாரு? மெகஸ்தனிஸ். அடுத்து, அசோகர் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? பிராமி எழுத்து முறை தான் அசோகரோட கல்வெட்டுல இருக்கும். சரியா? அசோகரோட கல்வெட்டுல பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? பிராமி எழுத்து முறை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இது ரெண்டுமே தான். இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா இது அதுவாவே வந்தது. சோ இது புதுப்பிக்க இயலாத வளம். சரியா? நிலக்கரி, பெட்ரோலியம். புவியின் அச்சு எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது? 23.5 டிகிரி. நீங்க நினைக்கலாம், ஏன்னா தெரியும் புவியியல் போயிட்டு, அதாவது டேர்ம்ல ரிப்பீட்டடா இம்பார்ட்டண்டா உள்ளதான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க புக்கை எடுக்காமலே இது படிச்ச மாதிரி இருக்கும். அதுல ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாமே வரும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். சரியா? ஸோ இத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து எது அடிக்கடி கேட்குறாங்க அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம நடத்துறோம். அதுவே போதுமானது. புவியின் அச்சு எத்தனை டிகிரி சாய்ந்து? 23.5 டிகிரி. புவி தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படுவது என்ன? இரவு, பகல். புவி தன்னைத்தானே சுற்றுவதால் என்ன ஏற்படுது? இரவு, பகல். புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது பருவகால மாற்றங்கள். புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது என்ன? பருவகால மாற்றங்கள். ஓகேயா? புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது என்ன? பருவகால மாற்றங்கள். லீப் வருடம் இது கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இது 6th ஸ்டாண்டர்ட்னால நலவு அவங்க கொடுத்துருக்காங்க. பேசிக்கா ஸ்டார்ட் பண்றாங்க. போக நம்மளுக்கு எலாபரேட்டா இருக்கும். அடுத்து, உலகின் மிக ஆழமான அகழி எது? இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மரியானா அகழி தான் உலகிலேயே மிக ஆழமான அகழி அப்படிங்கிறாங்க. அடுத்து, பவளப்பாறைகள் அதிகம் காணப்படும் கடல் எது? பசிபிக் பெருங்கடல். பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும் கடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? பசிபிக் பெருங்கடல். ஓகேவா? பசிபிக் பெருங்கடல் பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும். அடுத்து, இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை இது? பேரன்தீவு. பேரன்தீவு தான் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை பேரன்தீவு. ஓகேயா? அடுத்து, வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அல்ல, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. வளங்கள் மனிதனுடைய பேராசைக்கு இல்ல, தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. இந்த கொஸ்டின் வச்சுக்கோங்க. பேரன்தீவை மறந்துடாதீங்க. இந்தியாவிலேயே ஒரே செயல்படும் எரிமலை பேரன்தீவு தான். அடுத்து, கடல் ஈஸ்ட், மெரைன் ஈஸ்ட் எதற்கு பயன்படுகிறது? ரொட்டி தயாரித்தல் மற்றும் மருத்துவத்தில். கடல் ஈஸ்ட், மெரைன் ஈஸ்ட் எதுக்கு பயன்படுகிறது? ரொட்டி தயாரித்தல் மற்றும் மருத்துவத்தில். அடுத்து, தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன? 3:1. தேசிய கொடியோட நீள அகலம் கேட்பாங்க. 3:1. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பெங்காலி வெங்கையா. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பெங்காலி வெங்கையா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடியோட நீள அகலம் 3:2. அதே மாதிரி தேசிய கொடி வடிவமைத்த பெங்காலி வெங்கையா. நமது தேசிய கீதத்தை பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன? 52 வினாடிகள் தான் எடுத்துக்கணும். இது நம்ம தெரிஞ்சதா இருந்தாலும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். தேசிய கீதம் 52 வினாடிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாலிட்டி வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? ஜனவரி 26, 1950. அடுத்து, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருந்தவர் யார்? அவரும் B.R. அம்பேத்கர். நல்லா கேட்டுக்கோங்க. தந்தையும் அவர் தான், வரைவு குழு தலைவரும் அவர் தான், டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய லட்சணை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சாரநாத் அசோக தூண்லன் தான் நம்மளுடைய அந்த லட்சணை எடுக்கப்பட்டது. ஓகேயா? இந்த சக்கரம்
அசோக சக்கரம் இருக்குல்ல, அதைத்தான் சொல்றாங்க. அதுல இருந்தா எடுத்திருக்காங்க, அசோக தூண்ல இருந்து. நமது தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தாகூர். நம்ம தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தாகூர். 52 வினாடிகள் தான் பாடணும். தேசிய பாடல் அப்படிங்கிறது என்னது? வந்தே மாதரம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இதை யார் எழுதுனா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சோ இதுதான் வந்து தேசிய பாடல், அது தேசிய கீதம். தேசிய கீதம்னா தாகூர், கீதம் தாகூர். பாடல் அப்படின்னா பாளைய வருது பாருங்க, தேசிய பா அப்படின்னா பாளைய வருது, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் உயர்ந்த சட்ட ஆலோசகர் யார்? தலைமை வழக்கறிஞர். இந்தியாவின் உயர்ந்த சட்ட ஆலோசகர் யாரு? தலைமை வழக்கறிஞர். குடியரசு தின அணிவகுப்பின் போது பாசறைக்கு திரும்புதல் விழா எப்போது நடைபெறும்? ஜனவரி 29 தான் குடியரசு தின அணிவகுப்பின் போது பாசறைக்கு திரும்புதல் விழா நடைபெறும், ஜனவரி 29. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்ட பிரதியின் மொழி எது? இந்தி மற்றும் ஆங்கிலம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்ட பிரதியின் மொழி எது? இந்தி மற்றும் ஆங்கிலம். ஓகேயா, இந்தி மற்றும் ஆங்கிலம். அடுத்து, இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது? கங்கை ஆற்று ஓங்கில், அதாவது டால்பின் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்குன்னே சொல்லியிருக்காங்க, டால்பின் சொல்லியிருக்காங்க. அதுதான் கங்கை ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்றாங்க, சரியா தமிழ்ல. அடுத்து, தேசிய நாட்காட்டி அப்படின்னு யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கனிஷ்கர் கிபி 78 தான் தேசிய நாட்காட்டின்னு சொன்னாங்க. கனிஷ்கரோட வருடம் கிபி 78, அதைத்தான் தேசிய நாட்காட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதாவது இது பப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 26/1950. அதே இது ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நவம்பர் 26, 1949. ஓகேவா, 1949. அதாவது நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். வேத காலத்தில் அடுத்து வரணும், இன்னும் இருக்கு. ஓகே, வேத காலத்தில் விஷ் என்பது எதை குறிக்கும்? பல குடும்பங்கள் கொண்ட தொகுப்பு தான் கிராமங்களின் தொகுப்புன்னு சொல்லுவோம், அதைத்தான் விஷன்னு சொல்லுவோம். விஷனா என்ன? வேத காலத்துல விஷன் எதை சொல்லுவாங்கன்னா பல குடும்பங்கள் கொண்ட தொகுப்பதான் விஷன்னு சொல்லுவாங்க. ரிக்வேத காலத்துல வாலண்டரியா வரியாக இருந்த பின் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது எது? அதான் பாலி. அது வந்து பாகான்னு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்னன்னா பாலின்னு சொல்லி கட்டாயமே ஆகிட்டாங்க ரிக்வேத காலத்துல. வாலண்டரி அப்படிங்கிறத எப்படி மாத்தினாங்க? பாலின்னு மாத்திட்டாங்க. அதுதான் பாகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே வந்து இப்ப கன்ஃபார்மா வரி கட்டணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கலாம், ஆரியர்கள் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்க்கிறதாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் தொழிலே கால்நடை தான். ஏன்னா முதல்ல அதுதான் தெரிஞ்சிச்சு. ஆரியர்கள் ஹைபர் வழியாக வந்தாங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணி படிக்கணும். அப்போ ஆரியர் ஹைபர் வழியாக வந்தாங்க, கால்நடை மேய்க்கிறவங்க அவங்க, சரியா. அடுத்து, சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். முண்டக உபநிடதம் தான் சத்தியமேவே ஜெயதே. முண்டக உபநிடதம் தான் சத்தியமேவே ஜெயதே. இரும்பின் பயன்பாடு ஆரியர்களுக்கு தெரிந்திருந்த காலம் எது? பின்வேத காலத்துலதான் இரும்போட பயன்பாடு ஆரியர்களுக்கு தெரிந்திருந்தது. கிமு 1000 முதல் தான் இரும்போட பயன்பாடு தெரிஞ்சிச்சு. அப்ப இரும்பின் பயன்பாடு ஆரியர்களுக்கு தெரிந்திருந்த காலம் எதுன்னு கேட்டா பின்வேத காலம், கிமு 1000. அடுத்து, வேத காலத்தில் ஒருவன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய 4 நிலைகள் எவை? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4மே வேத காலத்துல ஒருவன் தன் வாழ்நாள்ல கடைபிடிக்க வேண்டியதுன்னு சொல்லி அந்த நிலைகள் வச்சிருக்காங்க, சரியா. அடுத்து,
சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ஷ்வநாதர். பார்ஷ்வநாதர் தான் சமண சமயத்தோட 23வது தீர்த்தங்கர். அடுத்து சித்தார்த்தர் என்பது யாருடைய இயற்பெயர்? கௌதம புத்தர். நம்ம கௌதம புத்தர் படிச்சோம் இல்லையா, அவருடைய இயற்பெயர்னு கேட்டா சித்தார்த்தர்னு சொல்லணும். மகாவீரர் வேற, புத்தர் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது, சரியா? கௌதம புத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க பேசினாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரநாத்ல, சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட இயற்பெயர் கேட்டா சித்தார்த்தர். ஓகே, சித்தார்த் நடிகரை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து சமணத்தில் அகிம்சை என்பது எதனை குறிக்கிறது? எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்யாம இருப்பதுதான் அகிம்சை அப்படின்னு சொல்றாங்க. எதுல? சமணத்துல. ஓகேவா? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருப்பது. அடுத்து புத்தர் ஞானம் பெற்ற இடமான புத்தகயா எந்த நதிக்கரையில் உள்ளது? நிரஞ்சனா, அதாவது பல்கு நதி அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு. புத்தர் ஞானம் பெற்ற இடமான புத்தகயாங்கிறது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா பல்கு நதி, நிரஞ்சனா அப்படிங்கிற இதுலதான் இருக்கு, சரியா? அடுத்து 3வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? பௌத்த மாநாடு கேக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பாடலிபுத்திரம் அசோகரோட காலத்துல நடந்துச்சு. 3வது பௌத்த மாநாடு எங்க நடந்துச்சு? பாடலிபுத்திரத்துல அசோகர் காலத்துல நடந்துச்சு. அடுத்து நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனநந்தர். தனம் அப்படிங்கிறத கடைசி நந்த வம்சத்தோட கடைசி அரசர் தனநந்தர். அலெக்சாண்டரின் படைத்தளபதி செல்யூகஸ் நிகேட்டரை தோற்கடித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். அலெக்சாண்டரோட படைத்தளபதி செல்யூகஸ் நிகேட்டரை தோற்கடித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர், சரியா? அலெக்சாண்டரோட படைத்தளபதி செல்யூகஸ் நிகேட்டரை தோற்கடித்தவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். ஓகேயா? அடுத்து பத்ரபாகு என்ற சமண முனிவருடன் தென்னிந்தியா சரவண பெலகுலா வந்த மன்னர் யார்? இவர் தான் சந்திரகுப்த மௌரியர் தான். பத்ரபாகு என்ற சமண முனிவரோட தென்னிந்தியா வந்தாரு, சரியா? சரவண பெலகுலா அப்படிங்கிற வந்த மன்னர் யாரு? சரவண பெலகுலாங்கிற இடத்துல சந்திரகுப்த மௌரியர். அசோகரின் பட்ட பெயரான தேவனாம்பிரியர் என்பதன் பொருள் என்ன? கடவுளுக்கு பிரியமானவர். அசோகரோட பட்ட பேர் என்ன? தேவனாம்பிரியர் என்பதன் பொருள் வந்து கடவுளுக்கு பிரியமானவர். ஓகே, அதுக்கு அடுத்து அசோகரின் தர்மத்தை பரப்ப இலங்கைக்கு சென்ற அவரது மகன் மற்றும் மகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோகருக்கு மகன் மகள் இருந்தாங்க, அவங்கள இலங்கைக்கு அனுப்பி வச்சாங்க தர்மத்தை, புத்த மதத்தை பரப்பறக்கு. மகிந்தா மற்றும் சங்கமித்தை. மகிந்தா மற்றும் சங்கமித்தை. அடுத்து மௌரியர் காலத்தில் மாவட்ட நிர்வாகி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஸ்தானிகா. மௌரிய காலத்துல மாவட்ட நிர்வாகி எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? ஸ்தானிகா. அடுத்து இந்தியாவின் முதல் பேரரசு எது? மௌரிய பேரரசு. இந்தியாவோட முதல் பேரரசு எது? மௌரிய பேரரசு. மௌரிய காலத்தில் நிலவரி எவ்வாறு வசூலிக்கப்பட்டது? 1/6. இது நம்ம ஏற்கனவே படிச்சோம், ரீகால் பண்ணிக்கோங்க. மௌரிய காலத்தில் நிலவரி எவ்வாறு வசூலிக்கப்பட்டது? 1/6. சுதர்சனா ஏரி என்னும் அணையை கட்ட தொடங்கியவர் யார்? சுதர்சனா ஏரி அப்படிங்கிற அணையை கட்ட தொடங்கியவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். புஷ்யகுப்தரால் முடிக்கப்பட்டது. சந்திரகுப்த மௌரியர் வந்து சுதர்சனா ஏரின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ஏரியை முழுசா முடிச்சது புஷ்யகுப்தரால் முடிக்கப்பட்டது. அடுத்து சமண காப்பியமான சீவக சிந்தாமணி எந்த மத கொள்கையை விளக்குகிறது? சீவக சிந்தாமணினாலே சமண மதம் தான். சீவக சிந்தாமணினாலே சமண மத கொள்கையை தான் அது விளக்கும், சமண மதம். ஓகேயா? அடுத்து அசோகரோட கல்வெட்டுகளை முதலில் வாசித்தவர் யார்? ஜேம்ஸ் பிரின்சப். 1837 வாட்சர். ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர் தான் 1837 வாட்சர். ரிக்வேத காலத்தின் முக்கிய தெய்வம் எது? இந்திரன். ரிக்வேத காலத்தோட முக்கிய தெய்வம் எது? இந்திரன். அடுத்து மௌரிய ஆட்சியில் ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்?
குடி புருஷர்கள். மௌரிய ஆட்சியில் ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? குடி புருஷர்கள். ஓகேயா? அதே மாதிரி அசோகரோட கல்வெட்டு முதல்ல வச்சது யாரு? ஜேம்ஸ் பிரின்ஸ்அப் 1837. புத்தனின் பிறப்பை குறிக்கும் சின்னம் எது? தாமரை மற்றும் எருது. புத்தனோட பிறப்பை குறிக்கும் சின்னம் அப்படிங்கிறது தாமரை மற்றும் எருது. நெக்ஸ்ட் அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்தாச்சு. பொருளாதார நடவடிக்கையில முதல்நிலை தொழில் அப்படின்னு எதை சொல்றாங்க? வேளாண்மையும் மீன் பிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தொழில் பொருளாதார நடவடிக்கையில. அடுத்து தொழில் புரட்சிக்கு வித்திட்ட வளமாக கருதப்படுவது எது? நிலக்கரி தான். தொழில் புரட்சிக்கு வித்திட்டு வளமாக கருதப்படுவது நிலக்கரி. உலகின் மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி நிலையம் எங்கு உள்ளது? உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி நிலையம் சீனால இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. தரிகோர்ஸ் அணை. ஓகேயா? காற்றாலை மின் உற்பத்தி இந்தியாவின் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். காற்றாலைனா தமிழ்நாடு வந்துடும் இந்தியாவில். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஆற்றலை மின்சாரமாக மாற்றும் சாதனம் ஒளி மின்னழுத்த களம். அதுதான் என்ன பண்ணும்? இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஆற்றலை மின்சாரமாக மாற்றும் சாதனம். அடுத்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் வளங்கள் எவை? இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் தான் பொருளாதாரத்தோட முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்து யுரேனியம் அதிகமாக கிடைக்கும் இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம், தும்மலப்பள்ளி. யுரேனியம் அதிகமாக கிடைக்கக்கூடியது எது? ஆந்திர பிரதேசம், தும்மலப்பள்ளி. அடுத்து கடல் அலைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் நிலையம் தமிழகத்தில் எங்கு உள்ளது? கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது விழுஞ்சம், கேரளா அருகே தமிழக எல்லையில் சோதனை முயற்சி நடக்குது. கடல் அலையில மின்சாரம் தயாரிப்பது விழுஞ்சம், கேரளா பக்கத்துல இருக்கு. அடுத்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றது எது? பெட்ரோலியம் தான் கருப்பு தங்கம் எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி கேட்கிறாங்கன்னா, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் எரிபொருள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பெட்ரோலியம். ஓகேவா? அடுத்து அருந்தக்கூடிய நிலையில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? 1% குறைவா தான் இருக்கான் குடிக்கிற குடிநீர். 1% குறைவாக தான் நன்னீர் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து தேசிய கொடியின் நடுவே உள்ள தர்ம சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? 24 ஆரங்கள் இருக்கு. தேசிய கொடியோட நடுவே உள்ள தர்ம சக்கரம் 24 ஆரங்கள் இருக்கு. அடுத்து தேசிய கீதம் முதலில் எங்கு பாடப்பட்டது? கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல 1911 டிசம்பர் 27 தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதம் எங்கு பாடப்பட்டது? கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல 1911 டிசம்பர் 27 பாடியிருக்காங்க. ஓகே. அடுத்து இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ருபி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார், உதயகுமார். அவர் தான் இந்திய நாணயத்தோட குறியீட்டை வடிவமைத்தவர். உதயகுமார் தமிழகத்தை சேர்ந்தவர். அடுத்து இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டோபேசிலஸ். அதுதான் இந்தியாவோட தேசிய சின்ன உயிரி, நுண்ணுயிரி. டெல்ப்ரூக்கி 2012 அறிவிச்சாங்க. சரியா? 2012 தான் இதுதான் தேசிய நுண்ணுயிரி, இந்தியாவோட தேசிய நுண்ணுயிரி அறிவிச்சாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட திறவுகோல் அப்படிங்கிறது முகவுரை, பிரியாம்பல். நம்ம பாலிட்டியில ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட திறவுகோல் எது? பிரியாம்பல், முகவுரை. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக இருந்தார். அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 15 பேர் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையில ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க? 15 பேர். மொத்த பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? தொடக்கத்துல 6, அதுக்கப்புறம் 7 இருந்துச்சு. இப்போ அடிப்படை உரிமை 6, தொடக்கத்துல 7 இருந்துச்சு,
இப்ப அடிப்படை உரிமை எத்தனை? 6. அடுத்து தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிக்கும்? தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் வந்து தைரியத்தை குறிக்கும். தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கும்? தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கும். தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கும். அடுத்து நமது தேசிய மரம் எது? தேசிய மரம் ஆலமரம் சொன்னாங்க. எப்பன்னா 1950 சொல்லிட்டாங்க நம்ம தேசிய மரம் வந்து ஆலமரம் தான் அப்படின்னு. திருப்பூர் குமரனை போற்றும் விதமாக அரசு என்ன செய்தது? அஞ்சல் தலை வெளியிட்டது 2004. திருப்பூர் குமரனை போற்றும் விதமாக அரசு என்ன செஞ்சது? 2004 அஞ்சல் தலை வெளியிட்டது. அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 8 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இருந்தவங்க மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். சரியா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சொற்கள் எந்த புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது? பிரெஞ்சு புரட்சி. அங்க இருந்துதான் இந்த 3 வேர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3மே முக்கியமானது. அதே மாதிரி இதுவும் முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தோட வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை? வரைவு குழுவில் 8 பேர். சரியா? அதான் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள் எத்தனை கேட்டா 6. தொடக்கத்துல எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டா 7. அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த மொத்த பெண்ணோட எண்ணிக்கை, பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டா 15. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பிரெஞ்சு புரட்சியில இருந்தா எடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்ட போது அதன் பாணி, அதாவது ஸ்டைல் எந்த இதுல எழுதுனாங்க? இத்தாலி ஸ்டைல்ல எழுதுறாங்க. அதோட இத்தாலி ஸ்டைல் பிரிவு பேர் வந்து பிரேம் பிகாரி நரேன். பிரேம் பிகாரி நரேன். ஓகேவா? ரைஸ்டா என்பவரால் எழுதப்பட்டது. பார்த்துக்கோங்க, கிளியரா இருக்கு. பிரேம் இத்தாலிய பாணியில பிரேம் பிகாரி நரேன் ரைஸ்டா என்பவரால் எழுதப்பட்டது. எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையால் எழுதப்பட்ட போது அதன் பாணி, ஸ்டைல் என்னவாக இருந்ததுன்னு கேட்பாங்க. இத்தாலி பாணியில இருந்துச்சு. பிரேம் பிகாரி நரேன் ரைஸ்டா என்பவரால் எழுதப்பட்டது. ஓகேயா? சோ இன்னைக்கு பார்த்த இந்த செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமர்ஷியல்ல மறக்காம சொல்லுங்க. இதுவே உங்களுக்கு அந்த டேர்மை படிச்ச மாதிரி தான் இருக்கும். டேர்ம்ல உள்ள ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஹிஸ்டரியில எல்லாமே கொண்டு வந்துட்டோம். நீங்க புக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்லைன் கிளாஸ் தினமும் மாலை 5 மணிக்கு சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணீங்கன்னா மாலை 5 மணிக்கு தினமுமே உங்களுக்கு சமூக அறிவியல் இலவச ஆன்லைன் வகுப்பு நடக்கும். இது கேள்வி பதில் வடிவில் இருந்து உங்களுக்கு நான் பாடம் நடத்துறதுனால மைண்ட்ல நல்லாவே செட் ஆயிடும். நீங்க திரும்ப கூட எத்தனை முறை கூட ரீகால் பண்ணி பார்க்கலாம். முழுக்க இலவச பயிற்சி நாம் சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் 1 by 1. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நோக்கி போய்கிட்டு இருந்தா நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி எல்லா போட்டி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். மெட்டீரியல்ஸ் வந்து டெலகிராம்ல தான் வரும். ஸோ டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமும் காலை 5 மணிக்கு தமிழும், மாலை 5 மணிக்கு உங்களுக்கு சமூக அறிவியல் வகுப்புகளும் நடக்கும், இலவச ஆன்லைன் வகுப்புகள். இதை தொடர்ந்து உங்களுக்கு இதுக்கு அடுத்து என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம். உடனுக்குடன் தொடர்பு கொண்டே இருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம காலையில தமிழ் வகுப்புலையும் மாலையில நம்ம வந்து சமூக அறிவியல் வகுப்புலையும் சந்திக்கலாம். பை.